அன்பார்ந்த தோழர்களே, மக்கள் அதிகாரம் தலை சிறந்த வார்த்தை. மக்களிடம் அதிகாரம் இருக்க வேண்டும். அதையே அமைப்பின் பெயரில் வைத்திருக்கக்கூடிய மக்கள் அதிகாரம் தோழர்களே, NDLF தொழிலாளி வர்க்கத்திற்காக புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி என்ற பெயரில் இருக்கக்கூடிய என் அன்புக்குரிய தோழர்களே, உங்களுடைய போராட்டங்களை மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்த்துக் கொண்டிருப்பவன் நான். அந்த வகையிலே நீங்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள். இந்திய ஒன்றியம் என்பது காலனிய எதிர்ப்பு போராட்டத்தினால் உருவாக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு. காலனிய எதிர்ப்பு என்பதை பற்றி காலனிய அடிமைகளாக இருந்தவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு எடுபடி மோடி அரசாங்கம் இன்றைக்கு கூட யாரெல்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை, இஸ்ரேல் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்று மோடியினுடைய உளவுத்துறை சொல்லி இருக்கிறது. நன்றாக கண்காணித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பேட்ரிஸ் லுமும்பாவுடைய வாரிசுகள். அன்றைக்கு நீ கொண்டாயே பெல்ஜியம் காங்கோவிலே அந்த லுமும்பாவுடைய வாரிசுகள். நீங்கள் மும்மர் கடாபியை கொண்டிருக்கலாம், சதாம் ஹுசேனை கொண்டிருக்கலாம், அவர்களிடம் எல்லாம் 1000 அரசியல் கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அதை அந்த நாட்டு மக்கள் தீர்த்துக் கொள்வார்கள். நீ யார் அதை தீர்ப்பதற்கு? அப்படிப்பட்ட அந்த ஏகாதிபத்தியத்தை பற்றி தோழர் லெனின் சொன்னதை இன்று ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. தோழர் லெனின் சொன்னார், இது ஏகாதிபத்திய காலகட்டம், ஏகாதிபத்திய சகாப்தம். இங்கே ஏகாதிபத்தியத்தினுடைய போர் தொடரும். ஆனால் பாட்டாளி வர்க்கம் தன் புரட்சியின் மூலமாக ஏகாதிபத்தியத்தை நிர்மூலம் செய்யும் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே லெனின் வழிகாட்டுகிறார். கூடவே நமக்கு பாசிசத்தை பற்றி ஜார்ஜ் டிமிட்ரோ வரையறுத்திருக்கிறார். அகிலத்தினுடைய மிக பெரும் தலைவர்களே ஒருவர் ஜார்ஜ் டிமிட்ரோ. ஜார்ஜ் டிமிட்ரோ பாசிசத்தை பற்றி பாசிச நீதிமன்றத்திலே பேசி பாசிசத்தை தோலுரித்து காட்டிய வரலாறு, சரித்திரம், கருத்தியல் நம்மிடம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக மாபெரும் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் 2வது யுத்தத்திலே பாசிசமா ஏகாதிபத்தியமா என்ற பொழுது அங்கே புத்திசாலித்தனமான முடிவை எடுத்து பாசிசத்தை வீழ்த்தி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஒரு சோசியலிச முகாமை உருவாக்கினார். இது ஸ்டாலினுடைய மகத்தான பங்களிப்பு. அது நமக்கு உத்வேகமாக இருக்கிறது. மாவோ உள்நாட்டு எதிரியை வீழ்த்த வேண்டுமா, வெளிநாட்டு எதிரியை வீழ்த்த வேண்டுமா என்று சொன்ன பொழுது வெளிநாட்டு எதிரி ஜப்பானிய ஏகாதிபத்தியத்தை வீழ்த்தி அதன் உடனடி கையோடு உள்நாட்டு எதிரியும் வீழ்த்திய வரலாறு எங்களிடம் இருக்கிறது. எங்களிடம் இல்லாத வரலாறா? இறுதியாக நான் ஒன்றை சொல்லுகிறேன். போர் என்று சொன்னால் பொருளாதாரத்தை பற்றி எறிய வைக்கும். எந்த பொருளாதாரத்தை? எந்த வர்க்கத்தினுடைய பொருளாதாரத்தை? முதலாளி வர்க்கத்தினுடைய பொருளாதாரத்தை. நாங்கள் சொல்கிறோம், பாட்டாளி வர்க்கத்தினுடைய பொருளாதாரத்தை பற்றி எறிவதற்காக ஏகாதிபத்தியத்தை நிர்மூலமாக்குவோம். உனக்கு ஒன்றை அடையாளம் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். உனக்கு தெரியும், உன் தாத்தனுக்கெல்லாம் தெரியும், வியட்நாம் மறந்து விடாதே, ஹோச்சிமின் மறந்து விடாதே, ஜெனரல் கியாப் மறந்து விடாதே, வியட்காங் கொரில்லாக்களை மறந்து விடாதே. உன்னுடைய நெஞ்சு குழியிலே காலை வைத்தவர்கள். ஒரு சின்னஞ்சிறு நாடு ஒரு பெரிய நாட்டை வெல்லுகின்ற மாவோவுடைய சிந்தனைக்கு வலு சேர்த்த நாடு வியட்நாம். எத்தனை குண்டுகள், எத்தனை ஏஜென்ட் ஆரஞ்சுகள், எத்தனை விதவிதமான குண்டுகளை நீ வீசி கொன்றாயே. ஆனால் உங்களுடைய அமெரிக்கனுடைய டெட் பாடியை அமெரிக்காவிற்கு, வாஷிங்டனுக்கு, நியூயார்க்கு அனுப்பினோமே, அது போன்ற ஒரு விஷயத்தை தொடங்கி விடாதே. நிச்சயமாக சொல்லுகிறோம், வியட்நாம் நினைவில் வைத்துக் கொள். அன்றைக்கு நாங்கள் சொன்னோம், வார்மங்கல் ஜான்சன், லிண்டன் ஜான்சன், போர்வெறியன் ஜான்சன், யுத்தவெறியன் ஜான்சன் ஒழி என்று சொன்னோம். அப்படி சொல்லும் பொழுது இந்த சென்னை வீதிகளிலே 70களிலே ஒரு முழக்கம் வந்தது. என்ன தெரியுமா? மேரா நாம், துமாரா நாம், ஹமாரா நாம், வியட்நாம் என்ற முழக்கத்தை எழுப்பினோம். நானும் எழுப்பினேன் அந்த முழக்கத்தை 70களிலே. இப்பொழுது சொல்லுகிறோம், நீ இந்த வளைகுடா நாடுகளிலிருந்து, இந்த 3வது உலக நாடுகளிலிருந்து வெளியேற மறுத்தால் வியட்நாம் வரும், வியட்காங் வருவார்கள். நிச்சயமாக உங்களுடைய தோலை உரிப்பார்கள். நிச்சயமாக நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் இரத்த சாட்சிகள், ரத்தத்தை சிந்தியவர்கள், தியாகம் செய்தவர்கள்,
மோடி அவர்களே, இந்திய நாட்டினுடைய மரபை ஒழிப்பதற்கு நீ வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக உன் ஆட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறிவோம். அதற்கு மக்கள் அதிகாரமும் NDLF-உம் சிறந்த வேலைகளை செய்யும் என்று கூறி வாய்ப்பளித்த தோழருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் கூட்டத்திலே ஒரு சின்ன விஷயம், தூய்மை பணியாளர்கள் போராடினார்கள், நீங்கள் உறுதியாக எங்களுக்கு சப்போர்ட் செய்தீர்கள். அந்த தூய்மை பணியாளர் பெண்கள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் அதிகாரம் தலைவர்களையும் NDF தலைவர்களும் பார்த்து நன்றி சொல்ல வரவில்லை, சந்தோஷத்தை சொல்ல வந்திருக்கிறார்கள். மீண்டும்